இது தாமதமான ஒரு விதையின் கதை. ஒரு அமைதியான கிராமத்தில் ரவி என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். ரவி சோம்பேறி இல்லை, முயற்சி செய்யாதவனும் இல்லை. அவனுக்குள் கனவுகள் இருந்தன, உழைக்கும் மனசும் இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கை மட்டும் எப்போதும் கொஞ்சம் தாமதமாகவே நகர்ந்தது. பள்ளி நாட்களில் அவனுடன் படித்த நண்பர்கள் எல்லாம் முன்னேறினார்கள், நல்ல மார்க் வாங்கினார்கள், ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றார்கள், பெற்றோர்களின் பெருமையாக மாறினார்கள். ஆனால் ரவிக்கு கிடைத்தது எப்போதும் ஒரே வார்த்தைதான்: பரவாயில்லை, அடுத்த தடவை நல்லா பண்ணு. அந்த வார்த்தை அவனுக்கு பழகிப்போனது. அவன் முயற்சியை யாரும் மறுக்கவில்லை, ஆனால் வெற்றியும் அவனை தேடி வரவில்லை. காலம் மெதுவாக நகர்ந்தது. படிப்பு முடிந்தது. நண்பர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஒரு படி மேலே சென்றார்கள். ஒருவன் நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். ஒருவன் வெளிநாடு போனான். இன்னொருவன் சொந்த தொழில் தொடங்கினான். ஆனால் ரவி மட்டும் ரெசுமே கையில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆபீஸிலிருந்து இன்னொரு ஆபீஸுக்கு சென்று கொண்டே இருந்தான். ஒவ்வொரு இன்டர்வியூ முடிந்ததும் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன நம்பிக்கை வரும். ஆனால் வெளியே வந்ததும் அவனுக்கு கிடைத்த பதில் ஒன்றே: உங்களை பிறகு தொடர்பு கொள்கிறோம். அந்த பிறகுதான் அவன் வாழ்க்கையில் வராத ஒரே விஷயம். நாட்கள் மாதங்களாக மாறின. மாதங்கள் வருடங்களாக மாறின. ஒவ்வொரு தோல்வியும் அவன் மனசுக்குள் ஒரு சின்ன சத்தமில்லாத காயத்தை விட்டுச் சென்றது. ஒரு நாள் இரவு வீட்டின் முன் படிக்கட்டில் ரவி தனியாக உட்கார்ந்திருந்தான். வானத்தை பார்த்து கொண்டே அவன் மனசுக்குள் பல கேள்விகள் எழுந்தன. எல்லாருக்கும் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கே, என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இங்க நின்று போயிடுச்சு? நான் ஏதாவது தவறு பண்ணிட்டேனா? நான் இந்த உலகத்துக்கு தேவையில்லாதவனா? அந்த கேள்விகளுக்கு அவனிடம் பதில் இல்லை. அந்த நேரத்தில் அவன் தந்தை மெதுவாக வந்து அவன் அருகில் அமர்ந்தார். எதுவும் கேட்கவில்லை, அறிவுரை சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார்: நாளை காலை வயலுக்கு வர்றியா ரவி? அடுத்த நாள் காலை பனித்துளிகள் விழுந்த வயலில் தந்தை ரவியை 2 இடங்களுக்கு அழைத்துச் சென்றார். ஒரு இடத்தில் விதை முளைத்திருந்தது, பச்சை நிறத்தில், சீக்கிரம் வெளியில் வந்த விதை. மற்றொரு இடத்தில் எதுவுமே தெரியவில்லை. ரவி கேட்டான்: அப்பா, இங்க விதை போடலையா? தந்தை சிரித்தார்: 2லும் விதை போட்டேன் ரவி. ஆனால் 2க்கும் வேலை வேற. சில விதைகள் சீக்கிரம் மேலே வரும், சில விதைகள் நீண்ட நேரம் மண்ணுக்குள்ளேயே இருக்கும். வெளியில தெரியலன்னு அது வளரலன்னு அர்த்தம் இல்லை. அந்த வார்த்தை ரவியின் மனசுக்குள் ஆழமாக இறங்கியது. சில நாட்கள் கழித்து பலத்த மழை வந்தது. காற்று வீசியது, புயல் அடித்தது. சீக்கிரம் முளைத்த விதை வேறு பலவீனமாக இருந்ததால் உடைந்து விழுந்தது. ஆனால் மண்ணுக்குள்ளேயே தாமதமாக இருந்த விதை அந்த மழைக்குப் பிறகு மெதுவாக வெளியே வந்தது. அது சீக்கிரம் உயரவில்லை, ஆனால் ஆழமாக வேர்விட்டது. தந்தை சொன்னார்: இதுதான் தாமதமான விதை. இது சீக்கிரம் வராது, ஆனால் வந்த பிறகு எளிதில் விழாது. அந்த நாளிலிருந்து ரவி தன்னை மற்றவர்களோடு ஒப்பிடுவதை நிறுத்தினான். யாரும் கை தட்டாத போதும், யாரும் கவனிக்காத போதும் அவன் தினமும் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்திக் கொண்டான். அவன் வளர்ச்சி சத்தம் போடவில்லை, ஆனால் அவன் வேர்கள் ஆழமாக போய்க் கொண்டிருந்தன. வருடங்கள் கடந்தன. ஒரு நாள் அதே வயலில் ஒரு பெரிய மரம் நின்றது. ஆழமான வேர், நிழல் தரும் கிளைகள், பலனை தரும் சக்தி. தந்தை ரவியை பார்த்து மெதுவாக சொன்னார்: உன் வாழ்க்கையும் இப்படித்தான். தாமதமாக வந்தாலும் நிலைத்த வெற்றியாக இருக்கும். அன்றுதான் ரவி புரிந்து கொண்டான்: தாமதம் தோல்வி இல்லை, அது தயாராகும் நேரம். வெளியில தெரியாத வளர்ச்சிதான் உண்மையான வளர்ச்சி. உன் நேரம் வரும்போது உன்னை ரவிக்கு பெரிய கம்பெனி வேலை கிடைத்தது. அவன் முதல் மாதம் சம்பளம் வாங்கி அப்பா அம்மா வந்து பார்த்தான். புதியதாக வீடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்தார்கள்.